ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கூட பின்னுற ஒயரில் புதுவிதமான குடைகள் வீடியோஸ், கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். கூட பின்னுற ஒயரில் ஒரு டால் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சு பார்த்தேன் பாருங்கள். இதை நான் இப்போ செய்யலை, இதை செஞ்சு வந்துட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இது டாலாக செய்கிறத விட ஒரு தலையாட்டி பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தலையாட்டி பொம்மை மாதிரி இதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு செஞ்சேன். ஆனால் இது வந்துட்டு நான் நினச்ச அளவுக்கு இது வரலை. சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லேப்டாப்பில் அந்த ரீசைக்கிள் பின்னில் அந்த பழைய வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, டெலீட் பண்ண வீடியோஸ், அதில் பார்க்கும்போது இந்த வீடியோ இருந்துச்சு. சரி, இந்த தலை உடம்பு இந்த ஃப்ராக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தலையாட்டி பொம்மை மாதிரி வரனாலும் சும்மா க்ளூ வச்சு ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையும் காலும் வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கா, இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இல்லை வேறு மாதிரி இந்த டால் போடலாமான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ஹேர் கூட பாருங்கள், இந்த பார்பி டாலுக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஹேர், இந்த மாதிரி வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கலர் ஒயர்லேயே இது ஹேர் மாதிரியும் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த முகம் கூட பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ஒயரில் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு இந்த தலை இதை ஒட்டி வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வைக்க முடியாது. ஏன்னா இந்த பாக்ஸ் நாட்டில் போட்டால் அந்த ஹோல் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா, அதனால் இது ஒரு டால் மாதிரியே நமக்கு தெரியல. இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற இந்த ஃபோம் ஷீட் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் கூட செய்வாங்க, அந்த ஷீட் வாங்கி இதுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பில் அந்த முகம் மாதிரி கட் பண்ணி பிங்க் கலர்லேயே இதை நான் ஒட்டி இதுக்கு வந்துட்டு கண், மூக்கு, வாய், அதுக்கப்புறம் பொட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னாக்கா A4 ஷீட் சைஸில் வந்துட்டு இருக்கும். அது மேலே வந்துட்டு கிளிட்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கலர்லேயும் இது கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். இது டஸ்ட்டு பட்டுடுச்சுனாக்கா தண்ணி வச்சு கூட நீங்கள் கழுவிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாலை பற்றி நான் சொல்லிட்டேன். இதை அப்லோட் பண்ணலாமா வேணாமா, இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லைன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் ரீசைக்கிள் பின்லேருந்து இந்த வீடியோவை ரீஸ்டோர் பண்ணி எடிட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு கூடையோ போடுறேன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பிடிக்கலனாலும் அதை நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன். அப்புறம் நிறைய சகோதரிகள் உங்களுக்கு தேவையான குடைகளை பின்னி காமிக்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லோரும் கேட்ட குடைகளை பின்னி காமிப்பேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல் முறையாக இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட குடைகள் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதாவது இந்த பூஜா குடைகளுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட், அதுக்கப்புறம் கிராஸ்கட் குடைகளுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்சு குடைகள், அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிகினர் பின்னி பழகிறதுக்காக குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் குடைகளுக்கான கைப்பிடிகள்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். எல்லா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாடல் கூட வேணுமோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த டாலை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.